அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சண்முகம். இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சி பற்றி பார்க்கலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:39 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். அதன் பலாபலன்களை 12 லக்கணத்தாருக்கும் இந்த பதிவில் காணலாம். முதல் பார்ட்டாக 6 லக்கணங்களுக்கு இந்த பதிவில் போடப்படுகிறது. இரண்டாவது பார்ட்டாக 6 லக்கணங்கள் போடப்படுகிறது. இதில் முதல் பார்ட்டு ராகு லக்கணத்தில் வரும் பொழுது திறமையுடன் செயல்படும் வாய்ப்பு கூடி வரும். முயற்சியால் முன்னேறும் காலம். யாரையும் நம்பி எதை செய்தாலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ராகு நின்ற வீட்டோர் திரிகோணம் ஏறினாலும் ராகு திரிகோண அதிபதி சாரத்தில் இருந்தாலும் நன்மைகள் திறம்பட கிடைக்கும், தீமைகள் குறையும். ராகு லக்கணத்தில் வரும்போது கேது 7இல் வருவார். திருமணம் தடைபடும், நட்பு உறவுகள் பாதிக்கும், உடல் நலம் மனநலம் பாதிக்கும். கோபம் வேண்டாம், சண்டை பிரச்சனை வேண்டாம். கணவன் மனைவி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. லக்கணத்துக்கு 2இல் ராகு வருவதால் உழைப்பால் உயரும் நேரம். உறவும் சொந்த பந்தமும் நட்பும் அன்பால் அரவணைப்பால் கூடும் காலம். முயற்சிக்கு வெற்றி கிட்டும் காலம். அதே நேரத்தில் 8இல் கேது வருவதால் 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றோ, திரிகோணம் ஏறி சுவர் பார்வை குரு பார்வை பெற்றோ, கேதுவுக்கு சுபர் பார்வை கிடைக்கப்பெற்றோ இருந்தால் சொத்து சுகம் உண்டாகும். பெண் வழியில் பிழை செய்ய நேரலாம். கடமையும் கட்டுப்பாடும், உடல் நலம் பேணுதலும் அவசியம். வருமானத்திற்கு ஏற்ற செலவு செய்ய வேண்டும். லக்கணத்துக்கு 3இல் ராகு வருங்காலம். தொழில் வேலை சிறப்பு தரும். நட்பு சொந்த பந்தம் கூட்டு தொழில் சிறப்பு தரும். கல்வியில் மேன்மை ஏற்படும். அதே நேரத்தில் 9இல் கேது வருவதால் மாணவர்கள் பள்ளி பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பரீட்சையில் தேர்ச்சி பெற நன்றாக படிக்க வேண்டும். பெரியவர்கள் எதையும் கவனமாக கையாள வேண்டும். வருங்காலம் சிறப்பும் வளமும் நலமும் பெற உண்மையில் நேர்மையாக உழைத்திட வேண்டும். எதிலும் மறதி கூடாது. லக்கணத்துக்கு 4இல் ராகு வருங்காலம். குடும்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும். வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும். தாய் தந்தையிடம் சண்டை சச்சரவுகள் வந்து போகும். தொழில் தொடங்கினாலும் சிறப்பு தராது. எண்ணிய எண்ணம் ஈடேற பொறுத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் 10இல் கேது வருவதால் வேலையில் தொழிலில் சிக்கல் வரும் காலம். வேலையில் உள்ளவருக்கு பணியிட மாற்றம் அல்லது வேண்டா வெறுப்பாய் வேலை செய்யும் நிலை ஏற்படும். தொழில் நஷ்டம், கடையை மூடும் நிலை ஏற்படும். லக்கணத்துக்கு 5இல் ராகு வருங்காலம். பூர்வீக சொத்து, மாமனத்தை பாட்டன் வகைரா மூலம் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வரும்.
மழலை செல்வம் மடியில் தவள ஏற்ற காலமில்லை, தள்ளிப்போகும். காந்தர்வம் புரிவதில் மனதார மங்கை நாடுவதில் பிரச்சனை வரும். விரும்பி விலகிய ஆணும் பெண்ணும் விலகிட நேரிடும். பொறுமை காத்தல் புதிய வரவும் காலம் கடந்தே வரும். கேது 11 வருவதால் சொந்த பந்தம் மதிக்க மாட்டார்கள். நேற்று பாசத்தோடு இருந்தவர்கள் இன்று விலகிச் செல்வார்கள். மூத்தோர் இளையோர் நட்பில் சலசலப்பு ஏற்படும். பணக்கஷ்ட மனக்கஷ்ட வரும். நிதி நிலையில் வருமானத்தில் தடை ஏற்படும். ராகு லக்கணத்துக்கு 6 வருங்காலம். குந்தை தென்றால் குன்றும் குறையும் என்பது போல செய்யும் வேலை தொழில் இவைகளில் நேர்மையை கடைபிடித்தால் வெற்றி உண்டு. எண்ணமும் செயலும் நல்லதாக இருக்க வேண்டும். பணம் வாங்கலாம் கொடுக்கலாம், அதில் பொறுப்பு தேவை. ராகு 6 வரும் பொழுது கேது 12 வருவார். மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு பொன்னோ பொருளோ பணமோ உணவோ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அதனால் பிரச்சனைகள் அகலும். கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் அவசியம். நல்லது எது கெட்டது எது என்று தெரியாமல் மனம்போல் செயல்படும் காலம். தேவையில்லாத வம்பு வழக்கு, அலைச்சல், தொழில் வேலையில் வருமான தடை ஏற்படும். தூக்கம் இருக்காது. பணத்தட்டுப்பாட்டால் மன உளைச்சல் ஏற்படும். இந்த ராகு கேது பயிற்சி பற்றி யாரும் கவலை கொள்ள தேவையில்லை. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது நல்ல நிலையில் இருந்தாலும், ராகு கேது நின்ற வீட்டோன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் திரிகோணம் ஏறி நின்றாலும், ராகு கேது நின்ற நட்சத்திராதிபதி திரிகோணம் ஏறி குரு போன்ற சுபகிரகங்கள் பார்த்தாலும் ராகு கேது நற்பலன்களை செய்து விடுவார்கள். மேலும் உங்கள் திசாநாதன் புத்திநாதன் நல்நிலையிலிருந்து திசா புத்தி நடந்தாலும் ராகு கேது தோஷம் அகலும். ராகு கேது ஒரு ராசியில் 1.5 ஆண்டுகள் இருப்பார்கள். இவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் கிடைக்கவும் தீமைகள் அகலவும் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகரையும் துர்க்கையம்மனையும் வணங்கி வர வேண்டும். நன்றி, வணக்கம். இதன் 2ஆம் பார்ட் அடுத்த பதிவில் காணலாம்.